வணக்கம் மகளே. இன்றைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்கடேஷ் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் பார்த்தோம் அப்படின்னா, ட்விட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது, சேஃப்டி பர்பஸ்க்காக கெப்பாசிட்டரு இல்லை ரெசிஸ்டன்ஸு இந்த மாதிரி எந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். நான் பார்த்தேன். பட் ஆனால் அவருக்கு பெரிய வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு அப்புறமேட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதேமாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின வீடியோ எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதே மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே டெக்னிக்கல் ப்ராக்டிக்கலாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெப்பாசிட்டரை பற்றி, அதாவது ட்விட்டருக்கு பேர்ன் ஆகிற ரீசன்ஸு இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம உள்ளே போகலாம். அதே மாதிரி அவர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, கெப்பாசிட்டரு சேஃப்டிக்காக எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காரு. அதை பற்றின வீடியோ இன்றைக்கி. ஓகேங்களா? உங்கள் ட்விட்டர் பார்த்தோம் அப்படின்னா சடனாக சவுண்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா, இது டோட்டலாக சைலண்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா, இது ஒரு 90 கேஸில் பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி ஸ்பீக்கர் பார்த்தோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராது அவ்வளோ சீக்கிரம். பட் ஆனால் ட்விட்டர் அப்படின்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே கண்டிப்பாக சடனாக டேமேஜ் ஆயிரும். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ட்விட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி எப்படி பேர்ன் ஆகுது, 100% சேஃப்டியான மெத்தட் என்ன அப்படிங்கிறத பற்றி ப்ராக்டிக்கலாக நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஓகேங்களா? நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ரியலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறத நான் டெமோவை காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோவை பார்த்துருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருளை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அது எதுக்கு, ஏன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு அப்புறமேட்டு தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும் நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கலாம். ட்விட்டர்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டை பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் பேர் தான் ட்விட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷார்ப் சவுண்டாக இருக்கட்டும், அதே மாதிரி வோக்கல்ஸ் கிளாரிட்டி, நாய்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஷார்ப் அந்த கான்செப்டில் வர சவுண்ட்ஸ் எல்லாமே இந்த ட்விட்டரில் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் கேட்க முடியும். ஓகேங்களா? இன்சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன காயில் கொடுத்துருப்பாங்க, சின்ன ஒரு வாய்ஸ் காயில் கொடுத்துருப்பாங்க. அதில் லைட் டயக்ராம் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ட்விட்டர் காயில் ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகேங்களா? அந்த கான்செப்டில் தான் எல்லா ட்விட்டரும் இருக்குமே. ஸோ ஹீட்டை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் ட்விட்டர் அடிக்கடி பேர்ன் ஆகும். அந்த சேஃப்டி ப்ராசஸை யூஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக லைன் அடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக போகும். ஓகேங்களா? அதனால தான் ஈஸியாக பேர்ன் ஆகும். ஓகே, அதே மாதிரி ட்விட்டர் ஏன் பேர்ன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது கெப்பாசிட்டர் இல்லாமல் டைரக்ட் கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ட்விட்டர் ஃபுல் சிக்னல் போகும். ஓகேங்களா? பேஸு, மிட்டு, ட்ரிபிள், ஓவர்லோடு. ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்துனா ஓவர்லோட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னா, ஆம்ப்ளிஃபையர் கிளிப்பிங் ஆகும். கிளிப்பிங் ஆகுது அப்படின்னா வால்யூம் ஃபுல்லாக போட்டு டிஸ்டார்ஷன் வரும், ஸ்கொயர் வேவ் மாதிரி சிக்னல் வரும். ஓகேங்களா? ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா காயில் கண்டிப்பாக பேர்ன் ஆகிரும். இந்த கான்செப்டில் தான் மேக்ஸிமமான ட்விட்டர் பேர்ன் ஆகுது. அதே மாதிரி ஒரு தப்பாக பவர் மேட்சிங் பண்ணுறனால, இப்போது ஆம்ப்ளிஃபையர் பவரை விட ட்விட்டர் கெப்பாசிட்டரியோட ஆம்ப்ளிஃபையர் பவர் அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா? நான் ஏற்கனவே போன வீடியோவில் இல்லை அதுக்கு போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பீக்கரை சூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதே மாதிரி நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நாலேஜ் பேஸில் நான் ப்ராக்டிக்கல் அண்ட் டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஓகேங்களா? ட்விட்டருக்கு பேஸ் பார்த்தோம் அப்படின்னா போகக்கூடாது. ஓகேங்களா? ட்விட்டருக்கு பேஸு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிரும். ஓகேங்களா? அதேமாதிரி சீப்பான காம்போனண்ட்டு, இந்த டூப்ளிகேட்டான ட்விட்டரு அந்த மாதிரி கான்செப்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேர்ன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ட்விட்டர் பேர்ன் ஆகிற ரீசனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முழுக்க காரணம் என்னென்னா நம்மளுடைய யூசேஜ் தான். ஓகேங்களா? குவாலிட்டி இஷ்யூங்கிறது அடுத்த பட்சம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூசேஜ் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும். ஓகேங்களா?
சரி, ஓகே. நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கெப்பாசிட்டருடைய ப்ரொடெக்ஷன், அதாவது வந்து அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கெப்பாசிட்டர் எடுத்தோம் அப்படின்னா, கெப்பாசிட்டர் தான் ஒரு ட்வீட்டருடைய பாடிகார்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா அந்த மாதிரி கான்செப்டில் அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஒரு லோ ஃப்ரீக்வன்சியை பிளாக் பண்ணும். ஓகேங்களா? ஹை ஃப்ரீக்வன்சியை அலோவ் பண்ணும். இதுதான் கான்செப்ட். சிம்பிளானா இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அதனுடைய கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சீரியஸில் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நான் இப்போது இதில் காட்டுறேன் நான். ஓகேங்களா? ப்ளஸ்ஸில் நான் போலார் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பொலாரிட்டி இருக்கிறது வேணாம். ஓகேங்களா? பொலாரிட்டி இருக்கிறது வேணாம். நான் பொலாரிட்டியில் இப்போது 63 வோல்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூஸ் பண்ணியிருக்கிறத பற்றி சொல்லிடுறேன். அதே மாதிரி நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லலை. 63 வோல்ட்டு 4.7 எம்எஃப்டி. ஓகேங்களா? இதுதான் நான் பொலாரிட்டியில் கெப்பாசிட்டி. நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அவார்டு ட்வீட்டர் இது. ஊஃபருக்கு, அதாவது வந்து லெஃப்ட் ரைட்டுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுமே. ஸோ 2 ட்வீட்டருக்கு அவார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த கான்செப்டில் தான் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்படி தான் நான் யூஸும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதனுடைய அதாவது வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான அந்த டீட்டெயில்ஸ் நாலேஜும் வந்துடும். அதே மாதிரி நம்ம பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இப்போது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா, இப்போது ஒரு கெப்பாசிட்டர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ட்வீட்டர் போயிடுமா அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பயந்துட்டு இருப்போம். பட் இது ஏன் இந்த ட்வீட்டர் யூஸ் பண்ணுறோம், ஓகே, இந்த ட்வீட்டருக்கு ஏன் இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோன்னு சிம்பிளான நாலேஜ் நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம், தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த கான்செப்டில் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கெப்பாசிட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து ட்வீட்டரில் கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸு இந்த மாதிரி சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனுடைய ரோல் என்னென்னா, லோ ஃப்ரீக்வன்சி, அதாவது வந்து பேஸை வந்து கட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ரீக்வன்சி வந்து ட்ரிபிள். ஓகேங்களா? அது மட்டும் அலோவ் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. ஓகேங்களா? இதில் இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பிஎஃப் யூஸ் பண்ணலாம், ரெசிஸ்டர் யூஸ் பண்ணலாம், கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது அதாவது வந்து இப்போது ட்வீட்டர் ஓம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ட்வீட்டர் ஓம்ஸ் இருக்குது. ஸோ 4 ஓம்ஸு, 6 ஓம்ஸ், 8 ஓம்ஸ். ஓகேங்களா? இந்த கான்செப்டில் ட்வீட்டர் ஓம்ஸ் இருக்குது. ட்வீட்டர் ஓம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது அதில் 4.7, ஓகேங்களா, 4.7 மைக்ரோ ஃபேரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இது கெல்ட்ரானில் 4.7 மைக்ரோ ஃபேரட்டு, 63 வோல்ட்டு. ஓகேங்களா? நான் போலார் தான் இது. ஓகேங்களா? இப்போது 8 ஓம்ஸ் அப்படின்னா 2.2 யூஎஃப்பும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய டிஃப்ரென்ஸான ஒரு வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியும் ரிசல்ட்டு. அதே மாதிரி ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா 63 வோல்ட்டு. ஓகேங்களா? 4.7 யூஎஃப். ஓகேங்களா? இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. நான் ட்வீட்டருக்கு எல்லாத்துக்குமே நான் பேசிக்காக இது போட்டுருவேன். ஓகேங்களா? பேசிக்காக இது போட்டுட்டு ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ட்ரேட் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணுறது. ஓகேங்களா? மினிமமாக ஒரு 63 வோல்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ சேஃப் சைடுக்கு போகணும் அப்படின்னா 100 வோல்ட்டு கூட போடலாம். ஓகேங்களா? 100 வோல்ட்டு கூட போடலாம். அதே மாதிரி போலாரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா? போலாரிட்டி இருக்கிறது நான் போலாரே கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா கெப்பாசிட்டர் இல்லை அப்படின்னா ட்வீட்டர் செட் ஆகாது. ஓகேங்களா? கண்டிப்பாக செட் ஆகாது. ஓகே, இப்போது ரெசிஸ்டர் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது பவர் ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அட்யூனேஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ட்வீட்டர் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணணும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சேஃப்டியும் இருக்கணும். ஓகேங்களா? ஹீட் ரெடியூஸ் ஆகணும். அதனுடைய கனெக்ஷன் என்ன அப்படின்னா சீரியஸில் போடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணும்போது இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா 15 ஓம்ஸு 5 வாட்டு. ஓகேங்களா? இது சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இதுவும் கெப்பாசிட்டரும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சேஃப்டி பர்பஸ் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த கான்செப்டில் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்வீட்டர் ரொம்ப லவுடாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போது நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ட்வீட்டரு ஒவ்வொரு பவர் ஆம்ப்பு, அதாவது வந்து பவர் ஆம்ப்பு இப்போது பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா 2050 இந்த மாதிரி எஸ்டிகேசி யூஸ் பண்ணும்போது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. பட் அதிகமாக, அதாவது வந்து கெயின் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ட்வீட்டரை யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுற கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தாங்க. ஓகேங்களா? பேஸை கம்மி பண்ணிவிட்டு ட்ரிபிளை அதிகப்படுத்தும். ஓகேங்களா?
பேஸை கட் பண்ணிடும், ட்ரிபிளை வந்துட்டு அலோவ் பண்ணும். இதுதான் கான்செப்ட்டு. இதனுடைய கெப்பாசிட்டர் பேசிக்காக யூஸ் பண்ணுறது எல்லா இதுலேயுமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ரெசிஸ்டர் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரெசிஸ்டர் வந்துட்டு ட்வீட்டருடைய வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா. பவரை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, அந்த மாதிரி கான்செப்ட்டு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக இது யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. இந்த கான்செப்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. 2 ohmsலேருந்து 10 ohms ரெசிஸ்டரு. ஓகேங்களா. 15 ohms வரைக்குமே யூஸ் பண்ணலாம். நான் இப்போ என்கிட்ட இருக்கிறது 15 ohms 5 வாட். ஓகேங்களா. அதேமாதிரி 10 வாட் ரெசிஸ்டரும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அது பவர் ஆம்பை பொறுத்து, நம்ம பவர் சப்ளை இந்த கனெக்ஷனை பொறுத்து, நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையரை பொறுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பேலன்ஸ்டு சவுண்டு ப்ளஸ் சேஃப்டி வேணும் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் போதும். ஓகேங்களா. நான் ஒரு கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. அடுத்து வந்து ரெசிஸ்டர் மட்டும் யூஸ் பண்ணால் பேஸ் கட் ஆகாது. ஓகேங்களா. இது ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். கெப்பாசிட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட்டு. ஓகேங்களா. கெப்பாசிட்டர் தான் மெயின். நமக்கு கெப்பாசிட்டர் மட்டும் யூஸ் பண்ணாலுமே எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா. நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டி தேவை அப்படின்னா இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 5 வாட்டு 10 வாட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது பிரச்சனை வராது. பட்டு மஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் தான் மஸ்ட்டு. ஓகேங்களா. இப்போது ஃபுல் ஃப்ரீக்வன்சி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் ஓவர் தான் பெஸ்ட்டு மெத்தடு. 100% சேஃப்டி இருக்கும். ஓகேங்களா. அதில் கிராஸ் ஓவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் சவுண்டு அதில் எடுக்கலாம். ஓகேங்களா. அந்த கான்செப்டில் அது கிராஸ் ஓவருங்கிறது வேலை செய்யும். இப்போ நம்ம இது யூஸ் பண்ணுறதுமே ஒரு கிராஸ் ஓவர் மாதிரி தான் வேலை செய்யும். பட்டு சிம்பிளாக யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணும்போது கெப்பாசிட்டர் ப்ளஸ் ரெசிஸ்டர். ஓகேங்களா. இந்த மாதிரி கான்செப்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சீரிஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய பேர் மில்லியன் ட்யூட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. மில்லியன் ட்யூட்டர் அப்படிங்கும்போது இது டாப்பிக்கு. ஓகேங்களா. மில்லியனும் டாப்பிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் அதே பர்பஸ் தான். ஓகேங்களா. இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே இந்த சைடு ப்ளஸ்ஸாக இருக்கும். நீங்கள் 63 வோல்ட்டில் 4.7 UF யூஸ் பண்ணிட்டு ஒரு 5 வாட்டு இல்லை 10 வாட் இந்த மாதிரி கெப்பாசிட்டர் வந்து ரெசிஸ்டர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த எஸ்டிகேவாக இருக்கட்டும், மாஸ்ஃபெட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் எடுத்திங்கனாலுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அதில் கம்ப்ளைண்ட்டுங்கிறது வராது. அதுக்கப்புறமேட்டு தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆம்ப்ளிஃபையர் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் ரிசல்ட்டை நாங்கள் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்டில் ஃபஸ்ட்டு நமக்கு சேஃப்டி முக்கியம். ஸோ சேஃப்டிக்காக கெப்பாசிட்டர் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டு ரிசல்ட் தேவை அப்படிங்கும்போது நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். பேஸ் மெயினாக கட் பண்ணுறதுக்காக கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். பவர் கண்ட்ரோலிங்காக ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இது ரெண்டுமே கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, இன்றைக்கான பதிவு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். ஓகே, நம்ம சேனலை வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலாக நான் வீடியோ சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம்.